நீலகிரி கோவையில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்துள்ளது. நீலகிரி கோவையில் இன்றும் நாளையும் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இரு மாவட்டங்களிலும் மழை பெய்து வரும் நிலையில் கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி கோவையில் இன்றும் நாளையும் கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெங்கட் இணைகிறார். வணக்கம் வெங்கட், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. நீலகிரி கோவையில் இருக்கக்கூடிய ஒரு சில மலைப்பகுதிகளில் இன்றும் நாளை 2 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 2 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. அதே வேளையில் இந்த மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில சென்னையில பகல் நேரத்துல வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 36 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு சென்னையில பகல் நேரத்துல வெப்பநிலை பதிவாக கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில மதியம் வேளையில வெயிலின் தாக்கம் அதிகமாகவும் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வட மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்துல நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறார்கள். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி வெங்கட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.